Dear students, இந்த வீடியோல பார்க்க போறது integrals exercise 7.3ல 6 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போறோம். 6th சம்மோட சொல்யூஷன் let I equal to integration sin x sin 2x sin 3x into dx. இப்போ இந்த டேர்ம்ல sin a sin b ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இந்த sin xங்கிறது சிம்பிளா இருக்கு, அதனால அப்படியே வச்சுக்கோங்க. இந்த டேர்ம் பாருங்க, இந்த sin 2x sin 3x இருக்கு இல்லைங்களா, அந்த டேர்ம் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு மல்டிபிள் அண்ட் டிவைட் 2 பண்ணலாம். I equal to integration 1 by 2 sin x, அந்த நம்ம டிவைட் 2 பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மல்டிபிள் 2, அது இங்க 2 sin 2x into sin 3x into dx. இதே டேர்ம் தான் மல்டிபிள் டிவைட் டேர்மா பண்ணியிருக்கோம். இதை ஒரு செப்பரேட்டா நமக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 2 sin a sin b equal to cos a minus b minus cos a plus b. இத ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை இந்த கண்டிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். I equal to integration 1 by 2 sin x into இந்த டேர்ம்ல இந்த 1 by 2ங்கிறது கான்ஸ்டன்ட்ஸ் அவுட் சைடுல கொண்டு வந்துருங்க. 1 by 2 integration sin x into use this formula cos of இங்க a b இருக்க இடத்துல 2x 3x இருக்கு. So cos of a minus b அப்படின்னா 2x minus 3x minus cos of a plus b இங்க 2x plus 3x into dx. So I equal to 1 by 2 integration sin x of cos of minus x 2x 3x போச்சுன்னா minus x minus cos of 2x plus 3x 5x into dx. Cos of minus theta equal to cos theta. And sin of minus theta equal to minus sin theta. Now use this condition. 1 by 2 integration sin x into cos of minus x cos x minus cos 5x into dx. Next multiply sin x into cos x minus sin x into cos 5x. Next இப்ப இந்த டேர்ம்ல இங்க sin x cos x இருக்கு. நமக்கு ஒரு 2 sin x cos x இருந்துச்சுன்னா sin 2x ஆ சேஞ்ச் ஆகும். சோ மறுபடியும் அகைன் மல்டிபிள் அண்ட் டிவைட் 2. இந்த டேர்முக்கு அதே சேம் தான். சோ காமனா மல்டிபிள் டிவைட் 2 பண்ணா இந்த டேர்ம்ல மல்டிபிள் டிவைட் 2 இருந்துச்சுன்னா நமக்கு ஃபார்முலாஸ் ஈஸியா கொண்டு வந்துடலாம். இதே டேர்மே தான், அதே கண்டிஷனே தான் இதுக்கும் ஒரு மல்டிபிள் டிவைட் 2 பண்ணுங்க. இந்த டேர்மோட ஒரு மல்டிபிள் அண்ட் டிவைட் 2 பண்ண போறோம். இன்டகிரேஷன் அந்த டிவைட் 1 by 2 காமனா வெளில எடுத்துருங்க. மல்டிபிள் 2 உள்ளார நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 2 sin x into cos x minus 2 sin x into cos 5x into dx. இப்போ இந்த டேர்ம் 2 sin a cos a மெத்தட்ல இருக்கு. sin 2a equal to 2 sin a cos a. 2 sin a cos b க்கு ஃபார்முலா sin a plus b plus sin a minus b. இந்த ரெண்டு ஃபார்முலா இப்ப யூஸ் பண்ண போறோம். இந்த 1 by 2ங்கிறது அகைன் நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட், இது வெளில கொண்டு வந்துருங்க. அப்பனா 1 by 2 1 by 2 1 by 4 ஆயிடும். 1 by 4 இன்டகிரேஷன் இந்த டேர்முக்கு இங்க a இருக்க இடத்துல இங்க x இருக்கு. சோ sin 2x minus இங்க ab இருக்க இடத்துல இங்க x 5x இருக்கு. சோ sin of a plus b அப்பனா x plus 5x plus sin of a minus b இங்க x minus 5x sin of x minus 5x into dx. So 1 by 4 integration sin 2x minus x plus 5x 6x. இங்க மைனஸ்ங்கிறது காமன், சோ மைனஸால உள்ளார மல்டிப்ளை பண்ணிடலாம். மைனஸ் sin 6x. நெக்ஸ்ட் இங்க ஒரு மைனஸ் இருக்கும், பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் sin of minus 4x into dx. 1 by 4 integration sin 2x
minus sin 6x minus sin of minus theta equal to minus sin theta. So use this condition. நமக்கு இங்க மைனஸ் வரும். மைனஸ் sin 4x. அப்படிங்காட்டி ஒரு மைனஸ் இருக்கு, பிளஸ் ஆயிடும். sin 4x into dx. இப்போ now separate the integral. இப்போ நம்ம integrals எல்லாம் செப்பரேட் பண்ணிட்டோம். sin ax integration பண்ணா minus cos ax by a plus c. Use this formula 1 by 4 into sin 2x integration பண்ணா minus cos 2x. இந்த 2 அப்படியே இருக்கும், இந்த x ஓட வேல்யூஸ் 1 ஆயிடும். அதான் டிவைட் பை 2. அதான் cos ax டிவைட் பை a. அதே மாதிரி இங்க cos 2x டிவைட் பை 2 மைனஸ் இந்த sin 6x இன்டகிரேஷன் பண்ணா நமக்கு வரும் மைனஸ் cos வரும். இங்க பிளஸ் ஆயிடும். cos 6x டிவைட் பை 6. இங்க பிளஸ் தான் இருக்கு, இங்க மைனஸ் ஆயிடும். sin 4x இன்டகிரேஷன் பண்றப்ப மைனஸ் cos 4x டிவைட் பை 4. cங்கிறது காமனா பிளஸ் c. for I equal to 1 by 4 மட்டும் பண்ணா minus cos 2x divided by 8 plus cos 6x divided by 4 6 are 24 minus cos 4x divided by 4 4s are 16 plus hence the solution. 7th sum solution பார்க்க போறோம். let I equal to integration sin 4x sin 8x into dx. இந்த term sin formula இருக்குங்கிறதால இப்போ நம்ம மல்டிபிள் டிவைட் 2 பண்ணா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் 2 டிவைட் 2ல இந்த டிவைட் 2 1 by 2ங்கிறது நமக்கு காமனா வெளிய கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துருங்க. 2 sin 4x sin 8x into dx. now 2 sin a sin b மெத்தட்ல இருக்கு. use this formula. I equal to 1 by 2 integration cos இங்க 4x 8x. இங்க ab இருக்கிறதுல 4x 8x இருக்கு. so இந்த ஃபார்முலால ab இருக்கு, இங்க 4x 8x இருக்கு. 1 by 2 integration cos of 4x minus 8x minus cos of 4x plus 8x into dx. integration cos of minus 4x minus cos of 12x 4x plus 8x 12x ஆயிடுச்சு into dx. cos of minus theta equal to cos theta. so use this condition. use this formula. cos of minus 4x cos 4x minus cos 12x into dx. now separate the integral. இந்த 1 by 2ங்கிறது காமன், அதை அப்படியே வச்சுக்கோங்க. integration cos 4x into dx minus integration cos 12x into dx. நம்ம cos ax integration பண்ணா sin ax by a plus c. so use this formula. 1 by 2 இங்க cos 4x இருக்கு, sin 4x divided by 4. இந்த 4 இருக்கும், இந்த x டிஃபரன்ஷியேட் பண்ணா வேல்யூ 1 ஆயிடும். அதனால 4 மட்டும் தான் மைனஸ் நம்ம sin 12x divided by 12. காமனா பிளஸ் cங்கிறது கான்ஸ்டன்ட். இந்த 1 by 2ல மட்டும் பண்ணுங்க. sin 4x by 2 4s are 8 minus sin 2x divided by 2 12s are 24 plus hence the solution. 8th sum solution பார்க்க போறோம். let I equal to integration 1 minus cos x divided by 1 plus cos x into dx. இப்போ we know that formula sin square theta equal to 1 minus cos 2 theta divided by 2. இந்த 2 மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்படின்னா 2 sin square theta equal to 1 minus cos 2 theta. நமக்கு இங்க 1 minus cos x இருக்கு. இங்க அப்படின்னா இந்த பிளேஸ் 2 theta இருக்கிறதுல தீட்டான்னு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷனுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த 2 இந்த சைடு மல்டிப்ளை பண்ணா 2 sin square theta equal to 1 minus cos 2 theta இருக்கும். நம்ம கொடுத்த ஒரு given sumல 1 minus cos x இருக்கு. இந்த பிளேஸ் தீட்டான்னு சேஞ்ச் பண்ணிட்டா நம்ம இந்த ஃபார்முலாவை இங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ நமக்கு எங்க தீட்டா இருக்கோ அங்க தீட்டா பை 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்படின்னா 2 sin squared theta by 2 equal to 1 minus cos
2 into theta by 2 வரும். இந்த 2வும் 2வும் cancel ஆயிடும். நான் 2 sin squared theta by 2 equal to 1 minus cos theta. இதே same தான் நமக்கு இங்க cos squared theta equal to 1 plus cos 2 theta divided by 2 வரும். இதை இந்த சைடு மட்டும் பண்ணுப்போம். 2 cos squared theta வந்துரும். அதே மாதிரி theta இருக்கிறதுல theta by 2 replace பண்ணா 2 cos squared theta by 2 equal to 1 plus cos theta. இப்போ இந்த ஃபார்முலாவையும் இங்க யூஸ் பண்றோம். இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண நானு. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இங்க யூஸ் பண்ணலாம். I equal to integration 1 minus cos x. இங்க 1 minus cos theta. theta இருக்கிறதுல x இருக்கு. So substitute பண்ணுங்க. 2 sin squared x by 2. இது நியூமரேட்டர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டினாமினேட்டர்ல இங்க theta இருக்கு. நமக்கு இங்க x இருக்கு. So 2 cos squared x by 2 dx க்கு dx. இந்த 2வும் 2வும் கேன்சல் ஆயிடும். நமக்கு sin by cos tan னு தெரியும். We know that sin theta by cos theta equal to tan theta னு. So I equal to integration tan squared x by 2 into dx. இங்க tan squared x by 2 இருக்கு. We know that secant squared theta minus tan squared theta equal to 1. இங்கேயும் அப்படிதான். theta இடத்துல theta by 2 replace பண்ணுங்க. secant squared theta by 2 minus tan squared theta by 2 equal to 1. நமக்கு இங்க given termல tan squared தான் இருக்கு. So secant squared theta by 2 minus 1. இந்த plus இருந்துச்சுன்னா minus 1 ஆயிடும். இங்க இந்த minus right hand side போச்சுன்னா tan squared theta வா மாறிடும். tan squared theta by 2. Now use this formula. இங்க theta இருக்கிறதுல நமக்கு இங்க x இருக்கு. Therefore, I equal to integration secant squared x by 2 minus 1 into dx. Now separate the integral. Integration secant squared x by 2 into dx minus integration 1 into dx dx. We know that secant squared x integration பண்ணா tan x plus c இங்கிறது constant. Now use this formula. இந்த கண்டிஷனுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இங்க x இருக்கிற இடத்துல இங்க x by 2 இருக்கு. So tan x by 2 minus dx integration பண்ணா x கான்ஸ்டன்ட்டா காமனா போட்டுக்கலாம். I equal to இப்ப secant squared x by 2 integration பண்ணா நமக்கு tan x by 2 இங்க tan x இருக்கு, இங்க நமக்கு tan x by 2 வரும். மறுபடியும் அகைன் இந்த டேர்மை டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். பண்ணா x டிஃபரன்ஷியேஷன் பண்ணா 1 ஆயிடும். அப்பனா 1 by 2 minus dx integration பண்ணா x plus c. Therefore I equal to இந்த 1 by 2 ரெசிப்ரோக்கலா மாத்தனா 2 சேஞ்ச் ஆயிடும். 2 tan x by 2 minus x plus c. Hence the solution. 9th sum solution பார்க்க போறோம். Let I equal to integration cos x divided by 1 plus cos x into dx. இப்ப இந்த நியூமரேட்டர் இருக்கிற டேர்மும் டினாமினேட்டர் டேர்ம் பாருங்க. நம்ம ஆல்ரெடியே பிஃபோர் சம்மிலே 1 plus cos x க்கு நமக்கு ஃபார்முலா எப்படி கொண்டு வரதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். therefore 1 plus cos theta க்கு 2 cos squared theta by 2 அந்த x இருக்கிறதுல தீட்டான்னு இருக்காங்க. ஓகே, நம்ம மாத்தி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இது ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் இந்த cos x இருக்கு பாருங்க, நியூமரேட்டர்ல இருக்கிற டேர்ம். இந்த cos x க்கு ஃபார்முலாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். we know that cos 2x equal to cos squared x minus sin squared x ன்னு ஃபார்முலா. we know that இது cos 2x கான ஃபார்முலா. நமக்கு இங்க cos x ன்னு இருக்கு. சோ நம்ம x இருக்கிறதுல x by 2 ரீப்ளேஸ் பண்ண போறோம். x ரீப்ளேஸ் x by 2. ஏன் நம்ம x by 2 ரிப்ளேஸ் பண்றோம் அப்படின்னா அப்பதான் இந்த 2 கேன்சல் ஆகி நமக்கு cos x க்கான ஃபார்முலாஸ் கிடைக்கும். So cos 2 into x by 2 equal to cos squared x by 2 minus sin squared. இப்ப இந்த 2 கேன்சல் ஆயிடும். cos x equal to cos squared x by 2 minus sin squared x by 2.
நமக்கு இப்ப இந்த ஃபார்முலா cos x க்கு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. So use this formula. I equal to integration cos x க்கு cos squared x by 2 minus sin squared x by 2. இந்த 1 plus cos x க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். So 2 cos squared x by 2 into dx. Now separate. Numerator denominator separate பண்ணுங்க. I equal to integration cos squared x by 2 divided by 2 cos squared x by 2 minus இது separate பண்ணுங்க. sin squared x by 2 divided by 2 cos squared x by 2 into dx. ஒரு cos squared இங்க cos squared cancel ஆயிடும். இந்த டேர்ம்ல இது கேன்சல் ஆகாது. So I equal to இதுல கூட ஒரு 1 by 2 வந்து இன்டிஜர்ஸ் நம்ம வெளில எடுத்துடலாம் அவுட் சைட்ல. 1 by 2 இன்டகிரேஷன் இங்க 1 மட்டும் தான் இருக்கும். 1 into dx மைனஸ் இங்க தான் 1 by 2 காமனா வெளில எடுத்தாச்சு. sin by cos tan க்கு ஈக்குவல். So tan squared x by 2 into dx. Now integrals நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம். இந்த tan squared x by 2 ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணனும். நம்ம secant squared க்கு ஃபார்முலா இருக்கு. இங்க tan squared இருக்கு. secant squared x minus tan squared x equal to 1. இங்க tan squared xங்கிறதால இந்த secant squared x இந்த பிளஸ் 1 சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 1 மாறும். equal to tan squared x. x இருக்கிறதுல x by 2 replace பண்ணா secant squared x by 2 minus 1 equal to tan squared x by 2 சேஞ்ச் ஆகும். So இப்ப tan squared x by 2 க்கு பதில் secant squared x by 2 minus 1 சப்ஸ்டிட் பண்ணலாம். 1 by 2 dx இன்டகிரேஷன் பண்ணா x minus இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்டகிரேஷன் secant squared x by 2 minus 1 into dx. Now separate 1 by 2 x minus integration secant squared x by 2 into dx ஒரு term. இந்த minus plus ஆயிடும். Plus integration 1 into dx 1 by 2 x minus secant squared theta integration பண்ணா tan theta. அப்படின்னா tan x by 2 divided by இந்த x 1 ஆயிடும். அப்பனா 1 by 2 plus dx integration பண்ணா x plus c. இங்க ஒரு x இருக்கு, இங்க ஒரு x இருக்கு. x plus x 2x ஆயிடும். So 1 by 2 2x minus இந்த 1 by 2 reciprocal கொண்டு வந்தோம்னா 2 tan x by 2 plus c. இந்த 2 ரெண்டுத்துலயும் காமனா வெளில கொண்டு வாங்க. So 2 by 2 into இங்க x minus tan x by 2 plus இந்த 2 and 2 cancel ஆயிடும். So therefore I equal to x minus tan x by 2 plus c. Hence the solution. 10th sum ஓட solution பார்க்க போறோம். Let I equal to integration sin power 4x into dx. இந்த sin power 4x க்கு டைரக்டா நமக்கு ஃபார்முலா இல்ல. நம்ம sin squared ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். So I equal to integration sin squared x into sin squared x into dx. இந்த sin squared x க்கு 1 minus cos 2x by 2. அதே மாதிரி இங்கேயும் 1 minus cos 2x by 2 into dx அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். therefore I equal to இந்த 1 by 2 காமனா எடுத்துட்டு 1 by 4 ஆயிடும். remaining term 1 minus cos 2x into 1 minus cos 2x into dx. இப்போ இந்த term 1 minus cos 2x whole square ரைட் பண்ணிடலாம். அப்படி ரைட் பண்ணிட்டா a minus b whole square ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 1 by 4 integration 1 minus cos 2x whole square into dx. We know that formula a minus b whole square equal to a square minus 2ab plus b square.
இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இங்க a இருக்கிறதுல 1 இருக்கு, b இருக்கிறதுல cos 2x இருக்கு. So 1/4 integration a squared அப்படின்னா 1 squared 1 minus 2ab 1 into cos 2x cos 2x plus b squared integration பண்ணா cos squared 2x into dx. இப்போ இந்த term cos squared 2x க்கு நமக்கு cos squared x க்கு ஃபார்முலா தெரியும். 1 plus cos 2x divided by 2 னு. இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க இந்த ஃபார்முலாவை. 1/4 integration 1 minus 2 cos 2x plus 1 plus cos 4x ஆயிடும். cos 2 into 2x divided by 2 into dx. 1/4 integration 1 minus 2 cos 2x plus in the term 1 plus cos 4x divided by 2 இருக்கும் into dx. இங்க கூட 1/2 காமனா வெளியில எடுத்துட்டா இங்க எல்லாத்துலயும் நம்ம 2 மல்டிப்ளை பண்ணுவோம். so 1/4 into 1/2 1/2 வெளியில எடுத்தாச்சு. ரிமைனர் கூடிய டேர்ம் இங்க 2 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்பனா 2 minus இங்க ஆல்ரெடி 2 இருக்கு. 2 2s are 4 ஆயிடும். 4 cos 2x plus 1 plus cos 4x divided by 2. அந்த divided by 2 தான் 1/2 வெளியில எடுத்துட்டோம் into dx. so 1/8 இங்க 2 plus 1 இந்த 2வையும் இந்த 1ஐயும் ஆட் பண்ணிடலாம். so 2 plus 1 ஆயிடும். 3 minus 4 cos 2x plus cos 4x into dx. now separate the integral. 1/8 integration இங்க பாருங்க 3 into dx 3 dx. இந்த 3ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை வெளில வச்சுக்கோங்க into dx மைனஸ் அது மாதிரி இங்க 4ங்கிறது கான்ஸ்டன்ட். 4 integration cos 2x into dx plus integration cos 4x into dx. now use this formula. 1/2 dx integration பண்ணா x இங்க 3x 4 இந்த cos 2x க்கும் cos 4x க்கு இன்டகிரேஷன் பண்ணா cos ax இன்டகிரேஷன் பண்ணா sin ax by a இங்க வந்துட்டு இப்ப sin 2x divided by 2 னு வரும். plus மாதிரி cos 4x பண்ணா sin 4x by 4. cங்கிறது காமனா plus c. 1/8 into இந்த 2 1 2s are 2 2 2s are 4. so remaining term 3x minus 2 sin 2x plus sin 4x by 4 plus c. 1/8 ஆல எல்லா term மல்டிப்ளை பண்ணுங்க. therefore I equal to 3x by 8 minus 2 sin 2x divided by 8 plus sin 4x divided by 8 4s are 32. 32 plus c. இந்த termல இங்க 1 2s are 2 4 2s are 8 னு கேன்சல் பண்ணலாம். therefore final answer I equal to 3x by 8 minus sin 2x by 4 plus sin 4x by 32 plus c. hence the solution. thanks for watching. next videoல இதோட continuation problem பார்க்கலாம்.